அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. சுவாமி, இறைவன் அமைப்பில் எல்லோரும் சமம். அப்படி இருக்கிறச்ச கடவுள் ஏன் ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு உருவத்தில் படைத்திருக்கிறார்? வெவ்வேறு உருவத்தில் ஏன் கடவுள் படைத்திருக்கிறார்? யார் ஒவ்வொரு ரூபத்தில் படிச்சுக்கிறார்? எல்லாரும் மனுஷனாக தானே படிச்சுக்கிறாரு. மனுஷனாக படைச்சிருக்கா, சில பேரை குறையா, சில பேரை நிறைவா, அந்த மாதிரி. குறைவாகவும் நிறைவாகவும் இருக்குது. நான் முதல்ல சொன்னேன், அவன் செய்த பாவ பலனுக்கு ஏற்ற மாதிரி தான் பிறப்பு பண்ணிட்டு. இங்கே கடவுள் யாரையும் நொண்டியாக பிறக்க வைக்கணும், குருடா பிறக்க வைக்கணும், கூணா பிறக்க வைக்கணும்னு கடவுள் யாரையும் இல்லை. கடவுள் நான் ஒருத்தர் ஆவாதவன் ஒருத்தர் ஆனவனா. கடவுள் பார்க்கறது மனசையே கிடையாது, கடவுள் பார்க்கறது ஆன்மாவை. ஆன்மாவுக்கு பேதமே கிடையாது, அதே மாதிரி கடவுளுக்கு பேதமே கிடையாது. மனசுக்கு பேதம் உண்டு. இவன் வேறு அவன் வேறு, இவன் இப்படிக்கிறான், தாழ்ந்தவன் உயர்ந்தவன் மனசு. ஆன்மா தாழ்ந்தவன் உயர்ந்தவனே கிடையாது. ஆண்டவனுக்கும் கடவுளுக்கும் தாழ்ந்தவன் உயர்ந்தவனே கிடையாது. கடவுள் பார்க்கறது மனசை பார்க்கறதே கிடையாது. கடவுள் பார்க்கறது ஆன்மாவை. இந்த ஆன்மா ஏன் இங்கேயே உலாவுது அப்படின்னா, அது செய்த பாவ பலனை இங்கே அனுபவிச்சுட்டு சுத்த பொருளாக போனால் தான் இறைவனோட சேர முடியும். அதுக்காக இந்த ஆன்மா என்ன பண்ணுறது, மனம் செய்கிற தவறெல்லாம் ஆன்மா சுமந்துக்குன்னு ஒவ்வொரு பிறப்பாக ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து கொடுக்குது. அப்போவாவது நீ திருந்திடு, அப்போவாவது நீ மாறிடு அப்படின்னு. ஆனால் இந்த மனுஷன் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் திரும்ப தவறு செய்கிறதால திரும்ப இங்கே பிறந்துன்னுக்குறோம். இது மன சம்பந்தப்பட்டது. ஆண்டவனுக்கோ கடவுளுக்கோ சம்பந்தம் கிடையாது. கடவுளுக்கு வேற்றுமையே கிடையாதும்மா. நன்றிகள் சுவாமி. நம்ம கர்ம வினை தீர்ந்து விட்டது அப்படிங்கிறத எப்படி உணர முடியும் சுவாமி? சுகமாக நிம்மதியாக இருந்தீங்கன்னாவே நமக்கு ஒரு வினையே இல்லைடான்னு அர்த்தம். 3 வேளையும் சாப்பாட்டு கட்சி, எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல், யாருக்கும் நீ விரோதியாக இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தீங்கன்னா நம்ம கர்ம வினை தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். யாராவது ஒருத்தர்கிட்ட பகை வளர்த்துக்குன்னு, யாரையாவது ஒருத்தரை சண்டை வலிச்சுக்கின்னு, சாப்பாடு கூட இல்லாத, கையில் காசு இல்லாத பிச்சை எடுக்கிறேன்னு சொன்னால் கர்ம வினை தீரலன்னு அர்த்தமா? தாய், தந்தை, பிள்ளைகள், மனைவி, இவர்களில் யார் மேலே நம்ம அதிகமான பாசம் வைக்க வேண்டுமா? உன் மேலே வைக்கணும், மற்றவங்க மேலே வச்சுன்னா ஏமாந்து போடுவேன். இங்கே என்கிட்ட பல பேர் வந்தாங்க. இப்போ போன 2 வாரத்துக்கு முன்னே அம்பத்தூர்லேருந்து ஒரு கணவன் மனைவி வந்தாங்க, கொஞ்சம் வயசானவங்க. அவங்க அழுதுக்குனே உட்காந்தாங்க. என்னம்மான்னு, நான் ஆசிரமத்துக்கு டொனேஷன் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், அது உங்கள் விருப்பம் அப்படின்ட்டு. அப்புறமா அவங்க கேட்டாங்க, பாடியில் எனக்கு ஒரு வீடு இருக்குது, நான் இந்த ஆசிரமத்துக்கு எழுதிடுறேன், அப்படி இல்லை விற்று கொடுக்க சொன்னாலும் விற்று கொடுத்துட்றேன், பணமாக கொடுத்துட்றேன், ஆனால் நாங்கள் இங்கே தங்கிக்கணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், மற்ற ஆசிரமம் மாதிரி கிடையாது, இங்கே காலையில் வரணும், சாயந்தரம் போயிடணும். ஏன்னா எத்தனையோ ஆசிரமங்களை தங்கி, ஆசிரமத்தில் இருக்கிற பொம்பளைங்க நல்ல பொம்பளைங்க, ஆசிரமத்தில் இருக்கிற ஆம்பளைங்களும் நல்ல ஆம்பளைங்க, எந்த தவறுக்கும் ஈடுபடுறதில்ல. ஆனால் ஊர் சும்மா இருக்காது. சொன்ன விஷயத்தையே 10 வாட்டி சொல்லும்போது பொய்யான விஷயம் உண்மையாக மாறிடும். மாறும்போது அது ஆசிரமத்தினுடைய பேர் கெட்டு போயிடும். அதனால் நான் ஆசிரமம் கட்டின நாள்லேருந்து இங்கே யாரையுமே தங்க வைக்கிறது இல்லை. காலையில் வாங்க, எல்லாம் தெரிஞ்சுங்க, சாயந்தரம் வீட்டு போய் சேர்ந்துருங்க. ஏன்னா அந்த மாதிரி தங்க வச்சு பல ஆசிரமங்கள் பல வழியில் போயிருக்குது. நமக்கு அந்த வம்பு வேணும். அதனால் நான் சொல்லிட்டேன், இங்கே யாரையும் தங்க வைக்கிறது இல்லைன்னு. ஏம்மா குழந்தைங்க இல்லையான்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு புள்ள அமெரிக்காவில் இருக்கிறான், ஒரு புள்ள இங்கே இருக்கிறான். 2 பேரை சண்டை பழித்து ஸ்டேஷன் வரைக்கும் போய், நான் உங்களுக்கு பிள்ளை இல்லை, நீங்கள் எங்களுக்கு தாய் தகப்பன் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ கடைசி காலத்தில் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தடுமாற்றமாக இருக்குது. அதனால் எங்கள் ஆசிரமத்தில் சேர்ந்துக்கினா நாங்கள் நிம்மதியாக இருக்கலான்றதுக்கோசம் வந்தோம். அதுக்கு இந்த ஆசிரமம் இல்லை, வேறு அனாதை ஆசிரமம்னு வச்சுங்கிறாங்க. அங்கே பணத்தை கட்டிட்டிங்கன்னா நீங்கள் இருக்கிற வரைக்கும் அவங்களே பாதுகாத்து போடுவாங்கம்மா, அங்கே போயிடுங்கன்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, பெத்த புள்ள, நம்ம பிள்ளைங்க எப்படிலாம் வாழணும்னு தாய் தப்பன் ஒரு கற்பனையில் அவன் உழைப்பெல்லாம் போட்டு வளர்க்குறான். அது வளர்ந்த உடனே ஒரு மனைவியை கட்டின உடனே வளர்கிற வரைக்கும் தாயும் தகப்பனும் கடவுள் மாதிரி நினைக்கிறான். ஒரு மனைவியை கட்டினோன்னா தாயும் தகப்பனையும் தூக்கி ரோட்டில் போட்டுடுறான். இது 100க்கு 75% இன்றைக்கி உலகத்தில் நடந்துக்கின்னு இருக்குது. சில தாய் தகப்பன் போய் வெளியே என் பிள்ளைங்க இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி அக்ரூரம் பண்ணுறாங்க, இப்படி அக்குறம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. சில தாய் தகப்பனால் சொல்ல முடியாத தனக்குள்ளே போட்டு வெம்பி சாவறாங்க. நான் ரொம்ப தாழ்மையாக கேட்கறது, கடவுள்லாம் அப்புறம், குருவெல்லாம் அப்புறம், முதல்ல தாய் தகப்பனை கடவுளாக எண்ணுங்க பெத்த பிள்ளைங்க.
அதே மாதிரி தாய் தகப்பனுங்க பிள்ளைங்கள அன்பை செலுத்தி வாழ வைங்க, காசை காட்டி வாழ வைக்காதீங்க. காசை காட்டி வாழ வச்சிங்கன்னா அன்பு இல்லாத வளரும், அப்புறம் உங்களை தூக்கி வெளியே போட்டுடும். அதனால் தாய் தகப்பன்றோம் குழந்தைங்க மேலே அன்பை கொட்டி வளர்க்கணும். அதே மாதிரி பிள்ளைங்க அன்போடு வளர்ந்து தாய் தகப்பனை கடவுளாக கொண்டாடினா அந்த பிள்ளைங்க உலகத்தில் சிறந்த பிள்ளைங்க. தாய் தகப்பனை உங்களை உலகத்துக்கு அடையாளம் காட்டினதே உங்கள் தாய் தகப்பன் தானே, கடவுளெல்லாம் அப்புறம் தானே. அப்படிப்பட்ட தாய் தகப்பனை தூக்கி சொத்து கோசம் துட்டு கோசம் தூக்கி போடுற பிள்ளைங்க நீங்கள் உண்மையான பிள்ளைங்களா எப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதனால் தாய் தகப்பனை கடவுளாக கொண்டாடுற பிள்ளைங்களை பாராட்டக்கூடிய பிள்ளைங்க, அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு அன்பு செலுத்தி வாழ வைக்கிற தாய் தகப்பனுங்க பாராட்டக்கூடியவங்க. காசு தான் குறிக்கோளாக வந்து வாழ வைக்கிற தாய் தகப்பனும் சரியில்லை, காசு தான் குறிக்கோளாக தாய் தகப்பங்கிட்ட காசுக்கிற வரைக்கும் பிடுங்கலான்ற பிள்ளைங்களும் சரியில்லை. இது ரெண்டு பேரும் மாற்றிக்கினா இந்த உலகத்துக்கு நன்மை, உங்களுக்கும் நன்மை. ஏன்னா உலகம்ன்றது பார்வையில் வாழுது. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துன்னு போகிறான். ஒரு குடும்பத்தில் ஒருத்தனை தாய் தகப்பன் தூக்கி போட்டான்னா இன்னொரு குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பனை தேத்தி போடுவான். அப்படி தெத்திட்டு நீ வாழ்ந்தீங்கன்னா நாளைக்கு உன் பிள்ளைங்க கிட்ட நீ படாத சிரமப்படுவ. ஏன்னா நாளைக்கு உனக்கும் ஒரு குழந்தை குட்டி வந்ததில்லை. அதனால் நீங்கள் உங்கள் தாய் தகப்பனை காப்பாற்றுறது அது அவங்களுக்காக நினைக்காதீங்க, உங்களுக்காக நினச்சிங்க. நீங்கள் அந்த தாய் தகப்பனை பாதுகாப்பாக வளர்க்கும் போது உங்களுக்கு பிறந்த சந்ததிங்க அதை பார்க்கும். ஓ, நம்ம நம்ம பாட்டி பாட்டனை நம்ம அம்மா அப்பா இப்படி வச்சுருந்தாங்க, நம்ம அம்மா அப்பாவையும் இப்படி வச்சுருக்கணும்னு நினைக்கும். அதுங்க அதுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருங்க, அதுவே உங்களுக்கு நல்லது. சொல்லுமா. நன்றிகள் சுவாமி. நன்றி சாமி. இப்போ காகபூசண்டார் வந்து அதாவது விலகாத நீக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். விலகாத நிற்கணும், விலகாத அடி இருப்பின் வீடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி விலகாத நிற்கிறது அதுலேயே அப்படின்னு? அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சாமி. இந்த உலகத்தில் அதை வந்து செயல்படுத்துறது சாதாரண விஷயமே கிடையாது. இப்போ நம்ம பாடம் பண்ணுறோம், எப்பவுமே பாடம் பண்ணால் சீக்கிரம் போயிடலாம்ல, ஆனால் பாடம் பண்ண முடியுமானா பாடம் பண்ண முடியாது. நம்மளை 1 மணி நேரம் உட்காரத்துக்குள்ள 1000 எண்ணங்கள் ஓடுது. அப்போ அது சாத்தியமில்லாத ஒன்று. ஆனால் நம்ம மனம் எப்படிப்பட்டதுன்னா ஒரே வேலையை செய்யறதுக்கு அது தகுதியே கிடையாது. அது எப்பவுமே மரத்துக்கு மரம் தாவர குரங்கு மாதிரி இந்த நேரம் ஒரு வேலை செய்யும், அப்புறம் அது சலிச்சிடும். திரும்ப அது வேற ஒரு வேலை செஞ்சால் தான் அது கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகும். அதனால தான் மகன்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தால் கூட அவங்க ஒரு பாடம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு தோட்ட வேலையோ ஏதோ ஒரு படிக்கிறதோ தன்னோட மனசை மாற்றுவாங்க. யார்? மகன்களே. ஏதோ பாடம் பண்ணிக்கினே இருக்கிறது இல்லை அவங்க விஷயம். நல்லா பாடம் பண்ணுவாங்க. அந்த பாடத்தினால ஏற்பட்ட அனுபவத்தை அப்படியே படுத்துக்கினே அப்படியே யோசிப்பாங்க. இதை நான் பண்ணினேன், இந்த பாடத்தில் அனுபவங்கள் எப்படி வந்தது, அது ஏன் வந்தது அப்படின்னு நடந்த விஷயங்களை ஒன்று ஒன்றா பிரித்து பார்ப்பாங்க. ஏன்னால் அப்படி யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் பாடத்துக்கான விளக்கத்தை கொடுக்க முடியும். அவங்களும் நான் பாடம் பண்ணுறேன் 1 மணி நேரம் பண்ணுறேன் நம்மளை மாதிரி அவங்களும் பண்ணாங்கன்னா பாடத்தோட அனுபவத்தை அவங்களால பிரித்து பார்க்கவே தெரியாது. பிரித்து பார்க்க தெரியலனா எனக்கு சந்தேகம் வந்தது, ஒரு சீடருக்கு ஒரு சந்தேகம், யார் சொல்லி கொடுப்பான்? அனுபவிச்சவங்களால் மட்டும்தான் சந்தேகங்களை தீர்க்க முடியும். ஏன்னா எல்லாரும் வானத்துலேருந்து யாரும் குதிச்சு வரல, எல்லாரும் சீடர்களாக இருந்து இந்த இப்போ இருக்கிற சீடர்களுக்கு எந்தெல்லாம் டவுட் வந்ததோ அந்த சந்தேகம்லாம் அவங்களும் அனுபவிச்சிருப்பாங்க, அந்த சகல்லாம் அவங்களும் அனுபவிச்சிருப்பாங்க. அப்போது அப்படி படிப்படியாக வந்தவங்களால் மட்டும்தான் ஒரு சீடனோட இந்த பிரச்சனை ஏன் வந்தது, இந்த சந்தேகத்தை எப்படி தீர்க்கலான்ற அந்த விஷயங்கள் அவங்களுக்கு புரியும் சாமி. அவங்க தான் யார்? குருமார்கள். நம்மளை மாதிரியே பாடம் பண்ணின்னு நம்மளை மாதிரியே 1 மணி நேரம் பாடம் பண்ணிட்டு மறந்துட்டாங்க சொன்னால் அவங்களும் சீடர்களாக தவிர பாடம் குருமார்கள் ஆக முடியாது. குருமார்கள் யாருன்னா சதா சர்வ காலமும் பாடத்திலேயே இருக்கிறவங்க மட்டும்தான் குருமார்கள். அதுதான் எப்படி விலகாத நிற்கிறது. அதுதான் குருவோட கடாட்சம் வேணும். குருவோட கடாட்சம் இல்லாமல் ஒரே இடத்துல ஒரே நிலையாக இந்த மனம் நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சாமி. அவர் தொட்டு காட்டின அந்த பாடத்தை பண்ணால் மட்டும்தான் இந்த மனம் ஒரே நிலையில் நிற்கும். அங்கே மட்டும்தான் விலகாமல் நிற்போம். மற்ற யார் கொடுத்தாலும் கொஞ்ச நேரம் நிற்போம், அதுக்கப்புறம் நிற்க முடியாது. அப்போது பாடம்ன்றதே ஏதோ பாடம் வாங்கிட்டோம் போகிற விஷயம் இல்லை. கடைசியினுடைய எப்போ சமாதி ஆகிற நிலை வரைக்கும், சமாதி எல்லாருக்கும் கிடைக்குமானா கிடைக்காது. ஆனால்
மனம் அழிகிற நிலை வரைக்கும் குருநாதரோட துணை வேணும். மனம் அழிஞ்ச பிறகு குருநாதனும் தேவையில்லை, இறைவனும் தேவையில்லை. ஏன்னா அங்கே நீயும் இல்லை. நீன்னு ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் குருநாதரோட துணைன்றது வேணும். அப்போ யாரை சார்ந்திருக்கணும்? குருநாதரை சார்ந்திருக்கணும். அவர் கூடவே இருந்தால் உன் மனம் உன் கூடவே இருக்கும். இல்லைன்னு சொன்னால் இருக்காது சாமி. அது உலகத்தோடு போய் ஒட்டிக்கும். ஏன்னா அதுதான் ரொம்ப கவர்ச்சியான உலகம். வராது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா மனுஷனுக்கு ஆணவம்னு ஒன்று அடிகிற வரைக்கும் நீ எவ்வளோ பெரிய ஞானத்தை அடைஞ்சாலும் அந்த ஞானத்தோட பலனை அது ஒன்று அடைய முடியாமல் தடுத்துக்கும். எது? ஆணவம். நேற்று கூட ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தேன். ஒரு அசுரன் ஒரு தவம் பண்ணியிருந்தான். அசுரன் தவம் பண்ணுவானா? பண்ண மாட்டான். ஆனால் தவம் பண்ணியிருக்கிறாங்க. அசுரர்கள்லாம் தவம் பண்ணி யார்கிட்ட வேண்டுவாங்க? சிவபெருமான்கிட்ட வரம் வாங்குறாங்க. என்ன வரம் வாங்குறாங்க? இவரோட கடுமையான அசுரோட கடுமையான தவத்தை பார்த்துட்டு சிவபெருமான் இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்துட்டு உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறாரு. இப்போ நமக்கு முன்னாடி சிவபெருமான் வந்துட்டு நம்ம பண்ண தவத்தால் அவர் வந்து உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்பா நீயே வந்துட்ட, எனக்கு எதுவும் வேணாம், என்னை உன் கூட கூட்டும் போயிடு அப்படி தானே சொல்லுவான். அதுதானே உண்மையான ஞானம். அதுதான் பாடம் பண்ணதுக்கான தகுதி. ஆனால் அவன் அசுரம் தவம் பண்ணுறான், சிவபெருமானும் வந்துட்டார். ஆனால் அசுரன் என்ன கேட்டான்? என்ன கேட்டிருப்பான்? நம்மள மாதிரி கேட்டிருக்க மாட்டான். ஆனால் இவ்வளோ பெரிய பாடம் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு வைராகியம்லாம் இருந்தது. அவன் சாதாரணமாக பண்ண முடியுமா? இவ்வளோ பேர் சிவபெருமானை வர வைக்கிற அளவுக்கு தவம் பண்ணிக்கிறான். அப்போ அவன் சாதாரணமான ஆளாக இருக்க முடியாது. ஆனால் அவனோட ஆணவம் என்ன பண்ணுது? ஐயா நீங்கள் வந்துட்டீங்க, எனக்கு ஒரு வரம் வேணும். கேளுப்பா, என்ன வரம் வேணும் உனக்கு? நான் என் கையை கொண்டு போய் யார் தலையில் வச்சாலும் அவன் சாம்பலாக போயிடணும். இதுக்கா பாடம் பண்ணா? இதுக்கா அவன் தவம் பண்ணா? அப்போ யார் கெடுத்தது? அவனோட தவத்தை கெடுத்து போனது யாருன்னா அவனுக்குள்ளே இருந்த ஆணவம், அசுர குணம் அவனுக்குள்ளே இருக்குதுல்ல. அவன் யார் கூட இருந்தாலும் எந்த தவம் பண்ணாலும் உள்ளே இருக்கிற அவனோட உண்மையான புத்தி அவனை கரசை கூட பண்ணுது. அதோட விளைவு என்ன ஆகுது? சரி நீ வரம் கொடுத்துட்ட, நான் டெஸ்ட் பண்ணல, உன் தலையை காட்டு. தலையை காட்டணுன்னு இப்போ சிவபுரம் தலை தெறிக்க ஓடுறாரு. என்னடா இவனுக்கு போய் நம்ம வரம் கொடுத்தோமே. இப்போ நடக்குது அதெல்லாம். அன்றைக்கே நடந்துடுச்சு, இப்போ கரண்டில் நடக்குது. வரம் கொடுத்த தலையில் கை வைக்கிறதுக்கு இவன் ஓடுறான். ஓடின உடனே சிவபெருமான் என்ன பண்ணார்? ஏண்டா உன் தவத்தை வச்சு நான் வரம் கொடுத்தேன், ஆனால் உனக்கு பற்றி அதை அனுபவிக்க யோகியதை இல்லை. அப்போ நீ உன்னோட ஆணவம் அழியுதுல. இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படி என்ன பண்ணுறாரு? மாயையை வர வைக்கிறாரு. யார்? மகாவிஷ்ணு வர வச்சு, எப்பா உன் வேலையை நீ காட்டு. இவெல்லாம் அடங்க மாட்டான். நான் ஞானத்தை கொடுத்தாலும் அதை வாங்கி அனுபவிக்கக்கூடிய பக்குவம் இவனுக்கு இல்லை. இவன் ஆணவத்தில் இருக்கிறான். அப்போ ஆணவத்தை அழியணுன்னா மாயை தவிர வேறு வழியில் ஆண்டவனாலே அழிக்க முடியாது. ஆண்டவனே ஓடுறான். அப்போ என்ன பண்ணுறாரு அவர்? மாயை வடிவம் எடுத்து வர. எந்த வடிவம்? பெண் வடிவம். ரொம்ப அழகாக அப்சரஸ் மாதிரி ஒரு பெண் வடிவம் எடுத்து வந்துன்னு இந்த அசுரம் முன்னாடி ஆடுறாரு. ஆடின உடனே என்ன பண்ணுறாரு? சிவபெருமானை விட்டார். சரி போயிச்சு போ அப்படின்னு சிவபெருமானை விட்டுட்டு இந்த பெண்ணோட அழகில் மடங்கின்னு இவனும் கூட சேர்ந்து ஆடுங்கிறான். யார்? மாயை என்னெல்லாம் ஆட்டம் ஆடுதோ அந்த ஆட்டமெல்லாம் இவனும் ஆடுறான், அசுரன் ஆடுறான். கடைசியில் அது என்ன பண்ணுது? எல்லாத்தையும் வர வச்சுட்டு அது தலையில் மாயை தன் தலையில் கை வைக்குது. இவனை என்ன பண்ணுறான்? இது ஒரு டான்ஸ் நினச்சிக்கின்னு அவன் தலையில் அவன் கை வச்சுக்கிறான். வரம் கிடைச்சாலும் ஞானம் கிடைச்சாலும் அதை அனுபவிக்க விடாமல் பண்ணுது எது? ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஆணவம். இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு எது காரணம் தெரிஞ்சுதுங்களா? யார் கூட இருந்தாலும், சிவன் கூடவே இருந்தால் கூட சிவனை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. அது பண்ணும். சிவன் வரமே கொடுத்து அதை அனுபவிக்கிறான்னு சொன்னால் கூட அவனுக்குள்ளே இருக்கிற ஆணவம் அதை அனுபவிக்கணும்னா பார்த்துக்கணும் சாமி. அப்போ நான் யார் கூட இருக்கணும்? குருவே கதின்னு சரணகதி அடையணும். காலில் எதுக்கு போய் விடுறான்? ஒரு சராசரி மனுஷன் விடுவானா? எல்லார் காலையும் போய் விடுவானா? அவனுக்குள்ள ஆணவம் நான் எதுக்கு ஒரு காலில் போகணும்னு சொல்லும். ஆனால் சாஷ்டாங்கமாக என்றைக்கு நான் ஒருத்தரோட காலில் விழுந்துடணும் அன்றைக்கே நம்மளோட வாழ்க்கைக்கு எஜமா யாருன்னா குருநாதர் மட்டும்தான். அப்போ முதல்ல எங்கே சரணாகதி அடையணும்? இறைவன் யாருன்னே தெரியாமல் நான் போய் இறைவன்கிட்ட போய் நான் சரணாகதி அடைய முடியுமா? அப்போ இறைவனுக்கு சாட்சியாக இருக்க குருவை காலில் முதல்ல பிடிக்கணும். அப்போ இறைவன்கிட்ட நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன்னு சொன்னால் என் ஆணவம் அன்னியோட என்னை விட்டு வெளியே போயிடும். அதுக்கப்புறம்தான்
கிடைக்கக்கூடிய ஞானம் எனக்கு என்னை காப்பாற்றும், என்னை கொண்டு போய் கரை சேர்க்கும். ஆணவத்தோட ஞானம் கிடைக்கும், பலன் தராது. அந்த அசுரனை போல் நம்மளை ஒரு நாள் அழிச்சிடும். அழிஞ்சு போனவன் தான் இந்த உலகத்தில் 1000 பேர் இருக்கிறான். ஞானமெல்லாம் அடைஞ்சோம், கரை சேர முடியாத போனவங்க 1000 பேர் இருக்கிறாங்க. கரை சேர்ந்தவங்க கொஞ்சம் பேர். அது காரணமான பொருள் எது? குருநாதரே தெய்வம்னு யார் குருநாதரோட காலை பிடிச்சாங்களோ அவங்க மட்டும்தான் கரை சேர்ந்துக்கிறாங்க. மற்றவங்க யாரும் கரை சேரல.